இன்றைய நாள் அது வந்து எந்த ஒரு கோயிலாக கூட நீங்கள் பிளான் பண்ணுங்கள், அவரை பற்றி பேசணுன்னா அவரோட அருள் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் நம்மளால் பேச முடியாது. சுலபமான உங்களுக்கு வந்து அந்த ஒரு இப்படி இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்து இருக்கும். இந்த நேரத்துக்கு தான் நீ என்னை பற்றி பேசணும்னு ஒரு விதி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது அவரோட அருள் இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒழிக்கப்படும். நிச்சயமா. ஒரு ஒரு அருமையான ஒரு தருணத்தில் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய நிறைய பதிவுகள்ல எல்லாம் வந்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு முருக மந்திரத்தை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பீங்க. அந்த மந்திரம் வந்து சொல்கிறப்பவும் வந்து ரொம்ப மனதுக்கு நெருக்கமாக, ஏன்னா அது தமிழில் இருக்கும். அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள், எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லுங்கள். அது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம் நடந்ததான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. முதல்ல நம்ம இதே ஐபிசியில் தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், செய்யோன் வருக உண்மையில் தருக. மிகப்பெரிய அளவுக்கு வந்து மக்கள் அனைவரும் வந்து அது சொல்லியிருக்காங்க. நடந்த அனுபவங்களும் நமக்கு வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அது 1-2 நம்ம சொன்னால் கூட நம்ம விரல விட்டு எண்ணிடலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட அதிசயங்கள் வந்து நடந்திருக்கு. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இப்போது ரீசெண்டாக இப்போ சமீபகாலமாக 3 பயணங்கள் போயிட்டு வந்தேன். சுவாமிமலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் திருச்செந்தூர், அதுக்கப்புறம் வந்து வள்ளிமலை. இந்த 3மே உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். எல்லாருமே வந்து அறுபடை கோயிலுக்கு தான் இந்த ட்ரிப் பிளான் பண்ணுவாங்க. இந்த 3மே நான் அறுபடை கோயிலுக்கு போயிட்டேன், எல்லாத்துக்கும் போயிட்டேன். ஆனால் மிச்சம் இருக்கிறது வந்து திருப்பரங்குன்றமும் பழமுதிரி சோலை மட்டும் தான் விட்டு போயிருக்கு. ரெண்டு கோயில்கள் மட்டும்தான் லிஸ்ட்லேயே வந்து விட்டு போயிருக்கு. இது தெரியல, அது முருகன் நினைச்சாதான் எந்த இடத்துக்கும் நான் இப்போ போக முடியும். அப்போது இங்கே வள்ளிமலைக்கு போயிட்டு சுவாமிமலை போயிட்டு அதுக்கப்புறமா திருச்செந்தூர், இந்த மூணு இடங்கள் இருக்குல்ல, இது இந்த பயணம் மட்டுமே வந்து நான் பிளான் பண்ணல. எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு விஷயத்துக்காக நம்ம தேடல் போகிறோம், அந்த பயணமே நீங்கள் வான்னு கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போன மாதிரி எனக்குள்ளே வந்து ஒரு ஆற்றல் வந்தது. ஏன்னா வள்ளிமலை எங்கே இருக்குது, அதை தாண்டி ஒரு வாரம் அந்த பயணத்தை முடிச்சு நான் இருக்கேன். திருச்செந்தூர் பயணம் வந்து போகிறேன், அதுக்கப்புறமா சுவாமிமலை. இந்த 3த்துக்குமே இன்டர் ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது. ஆனால் அதுதான் நடத்தினார் முருகப்பெருமான். இப்போ வந்து செவ்வேல் ஆயுதம் நம்மை காக்கும்னு ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வேலன் யார்? இப்போது நம்ம முருகப்பெருமான் வந்து நம்ம சொல்கிறோம், கந்தன்னு சொல்கிறோம். நிறைய பேர் வந்து மந்திரங்கள் சொல்லுவாங்க, கடம்பா என்ன வேணாலும் சொல்கிறாங்க. அவங்க வந்து வார்த்தைகளால் வந்து சொல்கிறாங்க, பாசத்தால். சில பேர் மந்திரங்களால் இப்படி சொன்னால் தான் முருகன் வந்து கண்ணு திறந்து அருள் கொடுப்பாரா, என் பிரச்சனைக்கு வந்து தீர்த்து வை முருகா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே விட்டுருங்க. முருகனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நம்மளோட விஷுவலைஸ் ஒன்று இருக்குது. இப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க, என் தகப்பன், என் தந்தை, அவர் என் அப்பா முருகன் இருக்கான்டா, அவன் பார்த்துப்பான்டா அப்படின்னு. இது பேச்சாற்றல் மட்டும் இல்லாமல் இது ஒரு வாழ்வியலை நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் வந்து எப்படி சொன்னேன் மேடம், செவ்வேல் ஆயுதம் நம்மை காக்கும்ங்கிற வந்து நான் முருகனை இணைந்தேன். முருகன் வந்து செவ்வேலன் அப்படின்னு சொல்லி நான் இணைந்தேன். அவரோட ஆயுதம் என்ன? வேல். இது வந்து நம்மளுக்காக நிறைய பேர் வந்து நம்ம சொல்லுவாங்க, இது வந்து உணர்ந்து சொன்னாங்களான்னு தெரியல. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முருகன் வரலன்னா கூட இல்லை, அவரோட வேலும் மயிலும் வரும். அப்போ அந்த வேல் எங்கேருந்து வருதுன்னா அவர் கையில் தான் இருக்கும். அந்த வேல் அது ஒரு ஆயுதம், மிகப்பெரிய ஆயுதம். இன்னைக்கும் நிறைய பேருக்கு அந்த வேல் மாறல்ல கூட அந்த பாட்டு வரும். வேல் வகுப்புல இருந்து தானே வேல் மாறல் வரும். அதுல கூட வரும், உனது இடது புறத்தும் வலது புறத்தும் முன்னும் பின்னும் வந்து முருகனாகிய வேல் வந்து காக்கும், எந்த இடர் வந்தாலும் அப்படின்னு சொல்லி வரும். நீங்க சொல்றது போல முருகனுக்கு முன்னாலே வேல் வந்து நின்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் உருவாக்குனதா இருந்தா நான் உருவாக்கலை. எப்படின்னா, இப்போ இது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, பாடல்கள்லேருந்து எடுப்பாங்க. நிறைய பேர் வந்து பாடல்கள்லேருந்து ஒரு மந்திரத்தை எடுப்பாங்க. சில பேருக்கு வந்து இவங்களா யூகிச்சு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ நான் எப்படி இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து முருகனை நான் எப்பயுமேங்க, நான் கோயிலுக்கு போனாலும் சரி, வீட்டில் வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணாந்தாலும் சரி, என் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை நான் வாய் விட்டு நான் சொல்லுவேன். இப்போ நான் ஒரு தலைவன்கிட்ட நான் பேசுகிறேன், நான் என் தந்தை கிட்ட பேசுகிறேன், ஒரு நண்பன், சக தோழன், சக நண்பன். இப்போ நான் ஒரு குடும்பத்தில் ஒரு வாழ்வியெல்லாம் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்ல. இப்போ வீட்டில் நீங்கள் அவங்க அப்பாவும் தம்பி இப்படி அதே மாதிரி தினசரியாக நான் வந்து உரையாடல் பேசும்போது